விருச்சக ராசி அன்பர்களே, அனுகூல கிரகங்கள் யாவும் அசுப சஞ்சாரங்கள் மற்றும் சரீரம், வெளியிடம், ஜீவனம், பொறுப்பு, குடும்பம், வாரிசு இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, கடன் வாங்கிறதுல தவிர்ப்பது நல்லது. ஏதேனும் நீங்கள் முன் நிலுவைகளோ அல்லது வாங்கிய கடன்களோ அல்லது சொத்துக்களாலோ உங்களுக்கு நெருக்கடிகள் இருக்க அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. மற்றும் கணவன் மனைவிக்குள் எதையும் அந்த 4 சுவற்றுக்குள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய விருப்பங்களை நீங்கள் எரிச்சல் காட்டாமல் அவர்களுக்கு தேவையானதை எந்த ரூபத்திலும் செய்து கொடுப்பது இந்த மாதம் நல்லதே. உரிய நண்பர்களையும் மற்றும் தனக்கு வேண்டியவர்களையும் சொந்த பந்தங்களையும் பகைத்து கொள்ளாமல் சுமூகமாக எதையும் செய்தால் அது ஒரு வகையில் உங்களுக்கு கெடுபலன்களில் கூட ஒரு நல்ல ஆலோசனையும் நற்பலனும் வரும். ஆக உங்களுடைய பக்தி, சரீர ஆரோக்கியம், அக்கம் பக்கம், அடுத்தவருடைய பேச்சுக்கள், முக்கிய ஆவணங்கள், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய பொறுப்புகள், வேலைகள், தொழில்துறைகள் இதிலெல்லாம் நீங்கள் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை கண்டிப்பாக நீங்கள் வலியுறுத்தி கொள்ள வேண்டும். இறைசக்தியும் தியானமும் அவசியம் தேவை, தர்மமும் தேவை. இந்த மாதத்தில் 7, 8 இந்த மாதத்தில் பார்க்கின்ற பொழுது 1, 2, 10, 11, 12, 13, 21, 22, 23, 28, 29 இந்த தேதிகளெல்லாம் இந்த கெடுபலன்கள் உங்களை ஆட்கொள்ளாது. மாறாக நற்பலன்கள் சற்று கைகூடலாம். இதில் சொல்லப்படாத தேதிகள் இந்த ராசிக்குரிய கெடுபலன்கள் உங்களை வந்தடையும். அப்போது நீங்கள் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இறை வழிபாடும் ஆலய தரிசனமும் உகந்ததே. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சரஸ்வதி பிரம்மாவை வணங்குவதும், எழுத்து PK, திசைகள் வடக்கு, சாதகமே, பரிகாரம் பாமாலை. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டலட்சுமியை வணங்குவதும், எழுத்து AS, திசைகள் மேற்கு, பரிகாரம் பூமாலை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைஷ்ணவியை வணங்குவதும், எழுத்து KI, திசைகள் வடகிழக்கு, பரிகாரம் அலங்காரம். விருச்சிகம் ராசி அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, சுவாமிமலை முருகனை தரிசனம் செய்யுங்கள். இந்த முறை யார் சுவாமிமலை முருகனுக்கு சென்று தரிசனம் செய்கின்றார்களோ அவர்கள் நொச்சி இலை என்று ஒரு இலை இருக்கிறது. அந்த இலையை மாலையாக கட்டி போட வேண்டும். இந்த நொச்சி இலையிலே மாலை கட்டி போட்டால் தலை பிரச்சனை, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி, தீராத கடன், தீராத பகை இவை அனைத்தும் உங்களை விட்டு ஓடிவிடும். உடம்பிலே இடது பகுதியிலே ஷோல்டர் பகுதியிலே கண்டிப்பாக வலி தோன்றும். அந்த வலி மாறும். கால் பாதங்கள் ஊன்ற முடியாத நிலை வரும். இதெல்லாம் மாறி அமைவதற்கு சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்யுங்கள். நொச்சி இலையால் மாலை போடுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.